தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்களை நாம் பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டின் பெயர் பராபவ ஆண்டு. ஏப்ரல் 14ஆம் தேதி புத்தாண்டு தொடங்குகிறது, செவ்வாய்க்கிழமை அன்று. அன்று உலக சித்தர்கள் தினம், தீயணைப்பு சேவை தினம். அன்று சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு சென்று வழிபட்டால் உடல் ஆரோக்கியம் மேம்படும், வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும், பிள்ளைகள் நன்றாக இருப்பர். ஆக ரிஷபராசினருக்கு தற்சமயம் குரு பகவான் 2இல் இருக்கிறார், 4இல் கேது இருக்கிறார், 10ஆம் இடத்தில் சந்திரன் ராகு, லாபஸ்தானத்தில் செவ்வாய் புதன் சனி, விரய ராசியில் சூரியன் சுக்கிரன். வருட ஆரம்பத்தில் குடும்பத்தை பொறுத்தவரை சூரியனும் சுக்கிரனும், சூரியன் உச்சம் அடைந்து சுக்கிரனுடன் இணைந்து இருப்பதால் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வரலாம். பெரும்பாலும் ரிஷபராசி பெண்களுக்கு வாய் சும்மா இருக்காது, பதிலுக்கு பதில் பேசுவர், எதிர்த்து பேசுவர். கணவன் என்ன சொன்னாலும் வாய் திறந்து பேசுதல் கூடாது. பெண்ணிற்கு அழகு எதிர் பேசாதிருத்தல். பெண்கள், ரிஷபராசி பெண்கள் அதிகம் வாய் பேசுதல் கூடாது. தினமும் மௌன விரதத்தை கடைபிடித்தல் வேண்டும். தினமும் தியானம், யோகா போன்றவற்றை செய்தல் வேண்டும். எதிர்த்து பேசுதல் கூடாது, வாக்குவாதம் செய்தல் கூடாது. குடும்பத்தை பொறுத்தவரை அடிக்கடி கணவன் மனைவியிலேயே சண்டை சச்சரவுகள் ஏற்படும். சுப காரியங்களில் தடைகள், தாமதங்கள் உண்டாகும். ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு செல்கிறார். 3இலே குரு கலகம் என்போம், கடன் தொந்தரவு. ஆக சுபகாரியங்களில் தடைகள், தாமதங்கள் உண்டாகும். உறவினர்கள் பகை. தாங்கள் நல்லதே செய்தாலும் பொல்லாப்பு, நல்ல பெயர் கிடைக்காது. நன்றி விசுவாசத்தினை எதிர்பார்த்தல் இயலாது. உத்தியோகத்தை பொறுத்தவரை எச்சரிக்கை தேவை. உழைப்பு அதிகமாக இருக்கும். பிறருடைய வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். உயர் அதிகாரிகளின் கண்டிப்புக்கு தாங்கள் ஆளாவீர்கள். ஆக உத்தியோகத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். ஆனால் ரிஷபராசி பெண்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கிடைக்கலாம், இடமாற்றம் உண்டாகலாம். அதில் எந்த சந்தேகம் இல்லை. நன்றாக உழைப்பீர்கள், நல்லதே செய்வீர்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை எச்சரிக்கை தேவை. இந்த நேரத்தில் அதிக முதலீடுகள் கூடாது. தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு குறையலாம். பார்ட்னர்ஸ்களை அட்ஜஸ்ட் செய்து போகுதல் வேண்டும். வியாபாரிகளுக்கு பொருட்கள் தேக்க நிலை அடையலாம், கவனமாக இருத்தல் வேண்டும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ள அன்பர்கள் மிக மிக கவனமாக இருத்தல் வேண்டும். பணம் கடன் வாங்குதல் கூடாது. 3இல் குரு என்றாலே கடன் வாங்குதான் மனசு செல்லும். யாருக்கும் கடன் வாங்கி தரக்கூடாது, ஜாமீன் தரக்கூடாது. எச்சரிக்கை தேவை. கலைத்துறை அன்பர்களுக்கு எச்சரிக்கை. கிடைக்கும் வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்த்த கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைப்பது கடினம். சினிமா நடிகைகளுக்கு பிறரிடம் நெருக்கமாக பழக வேண்டாம். தங்களை பற்றி கிசுகிசுப்புகள் வரலாம். புகழுக்கு களங்கம் உண்டாகலாம். ஆக தாங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். சினிமா தயாரிப்பாளர்களுக்கு படம் எடுப்பதில் தடைகள், தாமதங்கள் உண்டாகும். கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கும். அரசியல் துறை பொறுத்தவரை எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். தங்களுடைய புகழ், செல்வாக்குக்கு களங்கம் ஏற்படும். தங்களை பற்றி பிறர் வதந்திகளை பரப்புவர். கவனமாக இருத்தல் வேண்டும். தேர்தலில் நிற்கும் அன்பர்கள் மிக கவனமாக போட்டியிடுதல் வேண்டும். அதிக பணம் செலவாகும். வெற்றி பெறும் வரை நிச்சயம் இல்லை. ஏனென்றால் தற்சமயம் கிரக நிலைகள் சாதகமாக இல்லை. மாணவர்களுக்கு நன்மை. படிப்பில் கவனம் செல்லும். நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர், போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்வர்,
அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோகம் கிடைக்கலாம். விளையாட்டுத் துறையில் ஈடுபடும் மாணவர்களுக்கு நல்ல பரிசுகள், பாராட்டுதல்கள் கிடைக்கும். விவசாயத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி. விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் அனைத்தும் சாதகமாக உள்ளதால் விவசாயம் நன்றாக இருக்கும். பயிர்கள் செழிக்கும், மகசூல் அதிகரிக்கும், கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. ரிஷபராசி அன்பர்கள், குறிப்பாக பெண்கள், வீட்டிற்குள் நடக்கும் போது கவனமாக நடந்து செல்ல வேண்டும். கண்ணை மூடிக்கொண்டு ரிஷபராசி பெண்கள் நடத்தல் கூடாது. பாத்ரூமில் கவனமாக சென்று வர வேண்டும். இல்லாவிட்டால் வலிக்கு விழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பாத்ரூமை பொறுத்தவரை வலிக்கு விழ வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனமாக செல்லுங்கள். தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள், நன்மைகள் பெருகும். மற்றபடி இந்த புத்தாண்டு சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தினமும் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். இந்த வருடம் நன்றாக இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.